உங்கள் வீட்டிலே இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், உங்கள் வீட்டில் வாசமாக இருக்கிற பாக்கியவான்கள் எதுக்கப்புறமா நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். சபைக்கு உட்பட்டு இருக்கீங்க, சபைக்கு உட்பட்டு செயல்படுங்க. இவர்கள் ஆசீர்வாதப்பட்டவர்கள் இவர் தேவனுக்கு அடையாளமா இருப்பார்கள். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. ஆகையால் எப்பவுமே தேவனுடைய வீட்டில் வாசம் பண்றவர்களாய் சபைக்கு உட்பட்டவர்களாய் இருந்து தேவாசம் பெற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு தேவனுக்கு அடையாளமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சார் தாங்க தினமா நம்ம ஜபம் தான் கேட்கப்படுது, நம்ம கர்த்தர் நம்ம கேட்ட சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லாதீங்க. அப்புறம் நான் ஏன் ஜபம் கேட்கப்படுன்னு சொல்லிட்டு அது மீடியா கலந்தாரா இருக்கக்கூடாது. ஏன் ஜபம் கேட்கக்கூடாது, கர்த்தர் எல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னா பேச மாட்டார முடிவு வச்சா மீடியா கதை என்ன ஆச்சு கிடைச்ச மீடியா கதை அவங்க தண்டனை பெற்ற மாட்டார். மோசையோடு இணைந்து இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமே. சபைக்கு உட்பட்டிருக்கவங்க தாங்கும் தினமா எதுவும் செய்யக்கூடாது. சபை மக்களோடு இணைந்து செய்யணும் எந்த காரியங்களும், ஊழியரோடு இணைந்து செய்யணும் எந்த காரியம். தாங்கோடு நம்ம செய்யறது எல்லாமே சபைக்கு உட்பட்டதாக இருக்காது, தேவனுடைய வீட்டுக்கு உட்பட்டதாக இருக்காது. அதை அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர சாபக்கேடு தான் கொண்டு வரும். சபையோடு இணைந்து செயல்படுறது எல்லாமே தேவன் ஆசைக்கு வல்லவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தேவனுக்கு முன்னாடி அடையாளமாக நம்மளை நிறுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.